கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் சிறந்தவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அதனால் உங்களை கொண்டு உங்களுக்காகவும் பெரிய காரியங்களை தான் செய்வார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இன்றைக்கி லைஃப் டெய்லி டைட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீ யோசித்து கொண்டிருப்பதை யோசித்துப்பார். இந்த தலைப்புக்கு அர்த்தம் சில நேரத்தில் நம்மளுக்கு புரியும், சில நேரத்தில் என்ன சொல்ல வரோன்றது புரியாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ அவைகளை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க, அதை பற்றியே சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட யோசனை, அப்படிப்பட்ட சிந்தனை நல்லதா அப்படின்றத யோசித்து பார்க்கணும், அப்படின்றத சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு இந்த வசனத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்தில் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருக்கிறார் பவுல். ஒரு பெரிய பட்டியலே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தின் முடிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவைகளையே சிந்தித்து கொண்டிரு. இந்த லிஸ்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையே சிந்தித்து கொண்டிரு. இதை தவிர வேற ஏதாவது நீ சிந்தித்து கொண்டிருந்தால் உன்னுடைய சிந்தனையை நீ யோசித்துப்பார், உன்னுடைய யோசனைகளை யோசித்துப்பார். இந்த சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை தவிர வேற எதை நீ நினைத்தாலும் அது தேவையில்லாத நினைவுகள், வருத்தத்துக்குரிய நினைவுகள், உங்களை பலவீனப்படுத்துகிற நினைவுகள், உங்களை சோர்வடை செய்கிற யோசனைகளாகத்தான் இருக்கும். உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய யோசனைகள் மிகவும் முக்கியமானது. படித்த இந்த வசனத்தின் மாதிரியே நீங்களும் நானும் ஒரு லிஸ்ட் போடலாம். ஒரு நாள் முழுவதும் எதை குறித்து நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தோம், அந்த சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளா, தேவையான சிந்தனைகளா, தேவனை குறித்த சிந்தனைகளா, இல்லை இந்த உலகத்திற்குரிய, இந்த உலகத்தின் கவலைக்குரிய காரியங்களை குறித்த சிந்தனையா அப்படின்றத நம்ம யோசித்து பார்ப்பது ரொம்ப நல்லது. அவர் மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட். நம்முடைய சிந்தனை ஒரு போர்க்களம், நம்முடைய யோசனை ஒரு போர்க்களம், நம்முடைய மனசு தான் போர்க்களம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நிறைய யோசித்துட்டே இருப்பாங்க, சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. எதற்காக அப்படி யோசிக்கிறாங்க? அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸை யோசிப்பாங்க, நிச்சயமற்ற காரியங்களை யோசிப்பாங்க, தோல்வியை யோசிப்பாங்க, மரணத்தை யோசிப்பாங்க, பயத்தை யோசிப்பாங்க. இப்படி அநேக காரியங்களை யோசித்து கொண்டே இருப்பார்கள். அவைகளெல்லாம் தேவைதானா, தேவை இல்லையா அப்படின்றத இன்னொரு தடவை யோசித்து பார்த்தாங்கன்னா தெரியும், எல்லாம் தேவையில்லாத காரியங்கள். ஆனால் தேவனை குறித்ததான காரியம், அவருடைய வார்த்தை குறித்ததான காரியம், அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்ததான நினைவுகளோடு நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவருடைய வார்த்தையும் வாக்கு தத்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆகவே இன்றைக்கு நிறையா காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா அவைகளெல்லாம் உங்களுடைய மனதிலிருந்து எடுத்து தூரமாக வீசிட்டு தேவனுடைய நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், கிருபைகள், இரக்கங்கள் இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உங்களுக்காக தேவன் செய்ய போகிற காரியங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து சிந்தித்து கொண்டிருங்கள். தேவன் உங்களுக்காக அற்புதமான காரியங்களை செய்து உங்களுடைய அற்புதத்தை காண செய்வார். உங்களையே ஒரு பெரிய அற்புதமாக மாற்றுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த காலத்திலையும் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற வல்லமையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் சிந்தித்து கொண்டிருங்கள், யோசித்து கொண்டிருங்கள். மீண்டுமாய் உங்களுடைய யோசனைகளை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற யோசனைகள், நினைவுகள் பெரிதாயிருக்கிறது, நன்மையாயிருக்கிறது. இன்றைக்கும் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்.